पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। शांति का सागर है, शक्ति का सागर है, प्रेम का सागर है, ज्ञान का सागर है, करुणा का सागर है, धैर्य का सागर है, सत्य का सागर है, पवित्रता का सागर है, रूप का सागर है, मधुरता का सागर है मेरा बाबा। याद प्यार का सागर है, आनंद का सागर है, दया का सागर है, नम्रता का सागर है, ऊर्जा का सागर है, नवीनता का सागर है, उमंग का सागर है, उत्साह का सागर है, उजाले का सागर है, स्थिरता का सागर है मेरा बाबा। ஓம் சாந்தி. இன்றைக்கி 9 டிசம்பர் 1993 முரளியை வச்சு நம்ம பட்டி பண்ண போகிறோம். மேரா பாபா பட்டி. முரளியினுடைய தலைப்பு ஏகாகிரதா சக்தி மூலமாக திடத்தா மூலம் எளிதான வெற்றியின் பிராப்தி. இன்றைக்கி 41 நாள் பட்டியினுடைய 38வது நாள், 16/12/2025. இதில் பாபா ஏகாகிரதா சக்தியினுடைய இம்பார்ட்டண்ட்டை சொல்கிறாரு. ஏகாகிரதா சக்தி இருந்தது அப்படின்னா உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் அதை அடைய முடியும். அதனால் இந்த முரளியில் 7 கடல்களை நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அதில் ஃபஸ்ட்டு கடல் பிராமண பரிவாரத்தின் கடல். முரளியில் வருது நம்மளுடைய பிராமண பரிவாரம், அந்த மாதிரி ஒரு பரிவாரம். அந்த பரிவாரத்தை 4 சுவரில் கட்டி போட முடியாது. எவ்வளோ பெருசாக நம்ம கட்டிகிட்டு இருக்கிறோமோ அவ்வளோக்குள்ளோ அந்த இடம் பற்றாக்குறையாக தான் போகும். அதனால் ஒரு 4 சுவத்துக்குள்ளே பிராமணர்களை கட்டி போட முடியாது. ஒரு பழைய கதை, ஒரு திருஷ்டாந்து, ஒரு எடுத்துக்காட்டு. ராஜா சத்தியவிரதன் அவர் நியாயம் கரெக்டான நியாயவாதியாக இருந்தார். பிரஜைகளை ரட்சிக்கக்கூடியவராக இருந்தார். பிரஜைகளை நல்வழியில் நடத்தக்கூடியவராக இருந்தார். ஆட்சி சிறப்பாக இருந்தது. அப்படி அந்த நல்ல ஒரு ராஜாவாக சொல்கிறாங்க உலகத்தில். கூடவே அவர் பகவானுடைய ரொம்ப நெருங்கிய பக்தராக இருந்தார். அவர் டெய்லி காலையில் நதியில் போய் ஸ்நானம் பண்ணிவிட்டு அர்ப்பணம் கொடுப்பாரு கடவுளுக்கு. இப்போ அவர் ஒரு நாள் இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கும்போது, அர்ப்பணம் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவருடைய கைகளில் ஒரு சின்ன மீன் உட்காந்துக்குது. அந்த மீன் ரொம்ப பயப்படுது. அப்போ ராஜாக்கிட்ட சொல்லுது, ராஜா நீ என்னை கொஞ்சம் காப்பாற்று, என்னை பெரிய பெரிய மீனெல்லாம் கொன்றோம் சாப்பிட்றோம், அதனால் என்னை கொஞ்சம் காப்பாற்று, நீ தான் ராஜா, ராஜாவினுடைய காரியம் என்ன,
என்னை வந்து பாதுகாக்கணும். ராஜாவுக்கு முதல்ல ஆச்சரியமாக இருக்கு, என்னடா மீன் பேசுது. அப்புறம் சரி ஓகே, நீ கவலைப்படாத, நான் உன்னை பாதுகாக்கிறேன். அவருக்கு கையில் வந்து ஒரு கமண்டலம் இருந்தது. அந்த கமண்டலத்தில் அந்த மீனை போட்டார். தண்ணி இருந்தது, அதில் தண்ணிக்குள்ளே போட்டார். அப்புறம் அவருடைய மாளிகையில் கூட்டிகிட்டு எடுத்துகிட்டு வந்துடுறாரு. அப்புறம் பார்க்குறாரு காலையில் இந்த மீனுடைய உருவம் வந்து அவ்வளோ பெருசாகிடுச்சு, அது கமண்டலத்துக்குள்ளே இருக்க முடியாது. அப்போ மீன் சொல்லுது, என்ன இங்கேருந்து வெளியேடு, என்னால் இந்த கமண்டலத்துக்குள்ளே இருக்க முடியாது. அப்புறம் அவர்கிட்ட ஒரு கிணறு இருந்தது, அந்த கிணத்துக்குள்ளே அந்த மீனை கொண்டு விட்டுட்டார். இனி சேஃபாக இருக்கும், சுதந்திரமாக இருக்கும் அப்படின்ட்டு. ராஜா வந்து அடுத்த நாள் பார்க்குறாரு, இந்த மீனுடைய ரூபம் வந்து அவ்வளோ பெருசாகிடுச்சு, அந்த கிணத்து அதுக்கு போதுமானதாக இல்லை. அப்புறம் அது ஆட்களை வச்சு எடுக்க வச்சு அதை பக்கத்தில் குளம் இருந்தது அவருடைய அரண்மனையில், அந்த குளத்தில் கொண்டு விட்டுறாரு. அப்போ குளத்தில் கொஞ்சம் சுதந்திரமாக இருக்கும் அப்படின்ட்டு. அப்புறம் அடுத்த நாள் மறுபடியும் வந்து பார்க்குறாரு. அடுத்த நாள் பார்த்தா அது உருவம் இன்னும் பெருசாகிடுச்சு, அது குளத்தும் கூட பத்தாது. அப்புறம் பார்க்குறாங்க, ஒரு பெரிய ஏரி, ரொம்ப கஷ்டப்பட்டு நிறைய பேரை வச்சு தூக்கி அந்த ஏரியில் கொண்டு விட்டுறாங்க. ஏரி பெருசாக இருக்கும் இல்லையா. அப்புறம் அடுத்த நாள் பார்த்தா அந்த மீன் இன்னும் பெருசாகிடுச்சு, அந்த ஏரி வந்து அதுக்கு பத்தலை. அப்புறம் கடைசியாக அந்த மீனை வந்து கடலில் கொண்டு விட்டுறாங்க. அது பாபா என்ன சொல்கிறாங்க, இது பிராமண ஆத்மாக்களாகி உங்களுடைய ஒரு எக்ஸாம்பிள். லாஜிக்காக பார்த்தோம் அப்படின்னா இந்த விஷயம் வந்து நம்மளால் ஜீரணிக்க முடியல, ஒத்துக்க முடியாது. லாஜிக் இல்லை இந்த விஷயத்தில். ஒரு மீனோட உருவம் வந்து இவ்வளோ பெருசாகும், திடீர்னு அதை இங்கேருந்து அங்கே கொண்டு போடுறாங்க. அந்த மாதிரி இப்போ மீனை வந்து ஏரியில் போட்டாச்சு, ஏரி அப்போ எவ்வளோ பெருசாக இருக்கும், அப்போ அந்தளவு பெருசாகிடுச்சுன்னா அதை கடல் வரைக்கும் எப்படி தூக்கிட்டு போனாங்க. கடல் கொண்டு போனோன்னா அது எவ்வளோ பெரிய உருவமாக இருந்திருக்கும், ஏரியை விட பெருசு. எப்படி ஷிஃப்ட் பண்ணியிருப்பாங்க, ரொம்ப லாஜிக் இல்லாத விஷயமா இருக்கு இல்லையா. அது உண்மையிலே பார்க்க போனால் சங்கமயுகத்தினுடைய பிராமண பரிவாரத்தினுடைய எக்ஸாம்பிள். இந்த பிராமண பரிவாரம் ஸ்டார்ட் ஆனது எங்கே ஸ்டார்ட் ஆச்சு, ஃபஸ்ட்டு வந்து ஒரு சின்ன பரிவாரமாக ஸ்டார்ட் ஆச்சு. அப்புறம் அதிகமாகி ஒரு விசாலமான ரூபத்தை அது தாரணை பண்ணிச்சு, பெருசாக மாறிடுச்சு. இப்போ பாபா என்ன சொல்கிறாரு, எல்லா பிராமண ஆத்மாக்களும் இனி வதனத்துக்கு வாங்க அப்படின்னு. ஏன்னா இந்த உலகத்தில் அந்த மாதிரி எந்த ஒரு இடமும் இல்லை, எல்லா பிராமணர்களும் ஒரே இடத்துல சேர்ந்து இருக்கிற மாதிரியான எந்த ஒரு இடமும் இல்லை. அதனால் பாபா என்ன பண்ணுறாரு, மேலே கூப்பிடுறாரு நம்ம எல்லாத்தையும், வதனத்துக்கு வாங்க. வதனம் அப்படிங்கிறது சூட்ச்ம வதனம், அது வந்து கடல் போல் பெருசாக இருக்குது, பறந்து விரிஞ்சு இருக்குது. பிராமண பரிவாரத்தினுடைய மகிமையை பாபா சொன்னார் முரளியில், இன்றைய முரளியில். அதாவது பிராமண பரிவாரம் அப்படிங்கிறது ரொம்ப ஞாரா மற்றும் பியாராவான ஒரு பரிவாரம். பிராமண பரிவாரம்னு முதல்ல நம்ம சொல்லிகிட்டு இருந்தோம், இப்போ பரிவாரம் இல்லை, பிராமண உலகம் அப்படின்னு சொல்கிற அளவு மிக பெருசாக இருக்குது. இப்போ உலகம் அப்படின்னா எவ்வளோ விஸ்தாரமாக இருக்கும், எவ்வளோ வெரைட்டி இருக்கும். அதே போல் பிராமண பரிவாரம் கூட நிறைய வெரைட்டி இருக்குது. அதனால் ஒவ்வொரு பிராமண ஆத்மாக்களுக்கும் ஒவ்வொரு விசேஷ தன்மைகள் தனித்தனியாக அவங்கவுங்களுக்குன்னு இருக்குது. எல்லாருக்கும் அவங்கவுங்களுக்கு குறைகள் இருக்குது, நிறைகள் இருக்குது. பிராமண பரிவாரத்தில் ஒவ்வொரு ஆத்மாவும் விடுபட்டது, அன்பானது, விசித்திரமானது. இந்த பிராமண ஆத்மாக்களுக்குள்ள ஒவ்வொருத்தருடைய திருஷ்டி, விருத்தி, கிருத்தி வந்து விசித்திரமானது. அது என்ன, எல்லாருக்கும் ஒன்று, ஆனால் விசித்திரமானது. அது உலகத்திற்கும் நன்மை செய்கிறது. எந்த பரிவாரத்தில் நம்ம இருக்கிறோமோ அந்த பரிவாரத்தினுடைய முக்கியமான பெரியவர் வந்து முழு உலகம் நன்மை செய்கிறவர். பாபா விஸ்வ கல்யாணக்காரி. இப்போ குழந்தைகளாக நம்மளுடைய மனம், சொல், செயல், பேச்சு எல்லாத்துலேயுமே விஸ்வ கல்யாணக்காரி தன்மை நமக்கு அடங்கியிருக்கு. பாபா சொல்கிறாங்க, இந்த பிராமண பரிவாரம் அப்படின்னா அது ஞாரா மற்றும் பியாரா, விசித்திரமான பரிவாரம். ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் ஒவ்வொரு விசேஷம் நிறைஞ்சிருக்கு. அடுத்த கடல் பரிவர்த்தனையின் கடல். இந்த பிராமண பரிவாரத்தை பார்த்தீங்கன்னா ஆதி காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் மாற்றங்கள் நிகழ்ந்துகிட்டே இருக்குது. பாபா சொல்கிறாங்க, பிராமணர் ஆத்மாக்களாகிய உங்களுடைய இந்த காரியம் என்ன அப்படின்னா முழு உலகத்தையும் மாற்றணும். மனித ஆத்மாக்கள் கூடவே இயற்கையை நம்ம மாற்றணும். பகவானுடைய காரியம்தான், ஆனால் அவர் கூடவே நம் பிராமண ஆத்மாக்களாகிய நம்மளுடைய காரியமாகவும் இருக்குது. நம்மளுடைய பொறுப்பு இந்த உலகத்தை மாற்றுறதுக்கு. அது உலகத்தை மாற்றணும், எல்லா மனித ஆத்மாக்களையும் மாற்றணும். இப்போ ரெண்டாவது கடல் பரிவர்த்தனையின் கடல், மாற்றத்தின் கடல். மனித ஆத்மாக்கள் கூடவே இயற்கையை நம்ம மாற்றணும். மூணாவது வந்து அனுபவங்களின் கடல்.
பாபா சொல்கிறாங்க, நீங்கள் ஆத்மாக்கள், பிராமண ஆத்மாக்கள் இந்த பிராமண வாழ்க்கையில் இப்போது வாழ்க்கையில் இருந்துகிட்ருக்கிறீங்க, புருஷார்த்தம் பண்ணிகிட்ருக்கீங்க, சேவை பண்ணிகிட்ருக்கீங்க. உங்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஞானம் நிறைய இருக்குது. ஆனால் அந்த ஞானத்தினுடைய சுரூபம் ஆகிறதில்ல. அதனால் நீங்கள் என்ன ப்ராக்டிக்கலில் விரும்புகிறீங்களோ அது நடக்கிறதில்ல. நேற்று அவ்யக்த முரளியில் பாபா விசேஷமாக சொன்னார் இல்லையா, பிராமண குழந்தைகளுக்கு 3 விஷயங்கள், பிராப்தி, பாலனை, படிப்பு, இந்த 3மே கிடைக்குது. இந்த 3 விஷயத்துலையும் ஒவ்வொருத்தரும் அனுபவசாலிகளாக இருக்கீங்க. இப்போ இந்த நேரத்தில் என்ன ஒரு பிராப்தி நமக்கு கிடைக்குதோ அந்த பிராப்தி முழு உலகத்தில், முழு கல்பத்தில் எப்போவுமே கிடைக்காது. இது பரமாத்மாவனுடைய பிராப்தி, பரமாத்மாவனுடைய அன்பு. அப்புறம் 3வது விஷயம் பரமாத்மா பாலனை. இந்த 3மே நிகழ்காலத்தில் இப்போ இருக்கக்கூடிய பிராமண ஆத்மாக்கள் ஒவ்வொருத்தருமே செய்கிறாங்க, அனுபவம் பண்ணுறாங்க. இப்போ சொன்னாங்க ஞானம் எல்லாத்துட்டையுமே இருக்குது, ஆனால் அதனுடைய அனுபவம் இல்லை. எது வரைக்கும் அனுபவம் இல்லையோ அது வரைக்கும் அந்த பாயிண்ட், அந்த ஞானம் சக்தி ரூபத்தில் அது காரியம் செய்கிறதில்ல. இந்த பிராமண வாழ்க்கையில் 2 விஷயங்கள் ஒவ்வொருத்தட்டையும் இருக்கணும். தன்னுடைய மகத்துவத்தை புரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு, கூடவே சமயத்தின் மகத்துவத்தையும் புரிஞ்சுக்கணும். உங்களுடைய விசேஷத்தாவை எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டா பக்கமாக எழுதிடுவாங்க எல்லாருமே. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஞானம் இருக்குது நம்மளுடைய விசேஷம் என்ன அப்படின்ட்டு. ஆனால் அதனுடைய அனுபவம் எது வரைக்கும் இருக்குது அப்படிங்கிறது அவங்கவுங்களுக்கு தான் தெரியும். அதனால் எவ்வளோக்குள்ள நம்ம அதனுடைய அனுபவம் செய்வோமோ, அதனுடைய சொரூபம் ஆகுமோ, அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு சக்தி அங்கே ஏற்படும். நம்ம சக்திசாலியாக மாறுவோம். கூடவே பாபா சொல்கிறாரு, சமயத்தினுடைய இம்பார்ட்டன்ட் ரொம்ப முக்கியம். சமயம் இப்போ வேகமாக போயிட்டுருக்கு, அதனுடைய மகத்துவத்தை தெரிஞ்சுக்கணும். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ அதனுடைய மகத்துவத்தை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அதை ப்ராக்டிக்கல் அப்ளை பண்ணுறோமோ அப்போ தான் நம்ம அதனுடைய பலனை அடைய முடியும். தேவையான நேரத்தில் அது அனுபவ சுரூபமாக மாற முடியும். சின்ன குழந்தைங்க இருக்காங்க, அவங்களுக்கு எவ்வளோதான் நீங்கள் ஒரு இடத்துல உட்கார வைங்க, ஆனால் ஒரு இடத்துல சாந்தியாக உட்கார மாட்டாங்க அந்த குழந்தைங்க. ஏன் உட்கார மாட்டாங்க? சஞ்சலம். பாபா சொல்கிறாங்க, நம்மளுடைய எல்லாருடைய மனசும் அதே மாதிரி தான். அது ஒரு குழந்தை மாதிரி. அது ஒரு இடத்துல ரொம்ப நேரம் உட்காராது, கொஞ்ச நேரம் உட்காரும், அப்புறம் அது ஓட ஆரம்பிச்சிடும். வேறு விஷயங்களில் அது அலைபாய ஆரம்பிச்சிடும். எது வரைக்கும் நீங்கள் அதை அனுபவங்கிற ஒரு சீட்டில் உட்கார வைக்கலையோ, பாபா சொல்கிறாங்க, அது வரைக்கும் இங்கே அங்கேன்னு ஓடிக்கிட்டே இருக்கும். அதனால் தன்னுடைய மனசை ஒரு அனுபவங்கிற சீட்டில் நீங்கள் உட்கார வச்சிட்டிங்கன்னா அது எந்த ஒரு டிஸ்டர்பும் இல்லாமல் ஒழுங்காக உட்காரும். யார் சமர்த்த ஆத்மாவோ, யார் சக்திசாலி ஆத்மாவோ, யார் அனுபவசாலி ஆத்மாவோ, அவங்க எந்த விஷயத்திலும் அப்செட் ஆக மாட்டாங்க. ஆனால் இதெல்லாம் எப்போ நடக்கும்? எப்போ அனுபவங்கிற சீட்டில் உட்காடுறாங்களோ அப்போ தான். அதனால் பாபா சொல்கிறாங்க, நீங்கள் என்னெல்லாம் பாயிண்ட்ஸ் வச்சுருக்கீங்களோ அதை ஒவ்வொரு பாயிண்ட்டையும் தெரிஞ்சிருக்கிறீங்களோ இப்போ அனுபவ சுரூபமாக மாறணும். அதனால் எவ்வளோ அனுபவசாலி ஆவீங்களோ அந்தளவு சக்திசாலி மாற முடியும், சமர்த்தாவும் மாற முடியும். இப்போ 3வது கடல் அனுபவங்களின் கடல், 4வது கடல் ஏகாகிரதாவின் கடல். பாபா இந்த முரளியில் ஏகாகிரதாவினுடைய சக்தியை பற்றி சொன்னார். ஏகாகிரதாவினுடைய சக்தி அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமான ஒரு சக்தி. எங்கே ஏகாகிரதாவினுடைய சக்தி இருக்கோ அங்கே என்னெல்லாம் நடக்கும்? நிர்விக்னம் ஆயிடுவோம், ஒரே ரசனையினுடைய ஸ்திதி உருவாயிரும், ஈஸியாக வெற்றி கிடைக்கும், நிர்ணய சக்தி அதிகமாகும். ஒரு பாபா கூட எல்லா சம்பந்தங்களையும் நம்ம அனுபவம் பண்ண முடியும். ஒவ்வொரு காரியமும் சிரேஷ்டமாக இருக்கும். ஒரு செகண்டில் நம்ம ஃபுல் ஸ்டாப் வைக்க முடியும். ஆத்மா சக்திசாலி ஆகும். பாபா ஏகாகிரதா ஒருநிலையின் கடலாக இருக்கிறார். அவருக்கு முன்னாடி என்னதான் காட்சி நடந்தாலும் அவர் எதுலேயும் குழப்பத்தில் வர்றதில்லை, எதுலேயும் பாதிக்கப்படுறதில்லை. ஏன்னா அவர் கான்சன்ட்ரேஷனின் கடலாக இருக்கிறார். முன்னாடி என்னதான் நடந்தாலும் அவரை எவ்வளோதான் ஒருத்தர் குழப்பத்தில் கொண்டு வர்றதுக்கு ட்ரை பண்ணால் கூட, புயலே வந்தாலும் சரி, அவருக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் நடந்துகிட்ருக்கோம், நம்ம பார்த்துருக்குறோம். ஆனாலும் பாபா அது எதுலேயும் பாதிக்கப்படுறது கிடையாது. நம்ம பாருங்கள், பாபா எவ்வளோ கடல் போல் இருக்கிறார் ஏகாகிரதாவில், ஒரு நிலைப்படுத்துகிற நிலையில். நமக்குள்ளே இன்னும் நிறைய விசேஷத்தன்மைகள் வளர்த்துக்கணும். நிர்ணய சக்தி அதிகப்படுத்தணும், பகுத்தறிவுடைய சக்தி அதிகப்படுத்தணும். இதுக்கு நமக்கு அனுபவ சக்தி ரொம்ப முக்கியம். மன ஒருநிலைப்படுத்தக்கூடிய சக்தியை அதிகப்படுத்தணும். அதாவது கான்சன்ட்ரேஷன் பவர். எவ்வளோக்கெவ்வளோ நமக்கு ஏகாகிரதா சக்தி, கான்சன்ட்ரேஷன் பவர் அதிகமாகுமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய ஸ்திதி ஒரு ரசனையில் இருக்கும். ஒரு பாபா கூட எல்லா சம்பந்தங்களுடைய அனுபவம் நம்ம செய்ய முடியும். அடுத்தது நம்மளுடைய கடல்
மன ஒருநிலையின் கடல், ஏகாகிருதா சக்தி, மன ஒருநிலைப்பாட்டின் கடல். 5வது சுதந்திரத்தன்மையின் கடல். பகவானுடைய விஷயத்தில் நிறைய மகிமைகள் இருக்குது. ஆனால் ஒன்று முக்கியமானது, ஆனந்த கடலாக இருக்கிறார். ஆனந்த கடல் ஏன்? ஏன்னா பாபா முற்றிலுமாக சுதந்திரமாக இருக்கிறார். அவர் யாருடைய பந்தனத்துலேயும் இல்லை, யாருடைய அழுத்தத்துலேயும் இல்லை, எதனுடைய அழுத்தத்துலேயும் இல்லை. எங்கே சுதந்திரம் இருக்குமோ அங்கே ஸ்திதி எப்படி இருக்கும்? ஆனந்தமாக இருக்கும். அங்கே எங்கே ஒரு குழப்பமும் அங்கே இருக்காது, வீணானது இருக்காது. 5வது கடல் பார்த்தோம், சுதந்திரத்தின் கடல். அதனால் ஒவ்வொரு ஆத்மாவும் தன்னைத்தானே சுதந்திரமாக மாற்றணும். எந்தெந்த விஷயத்தில் சுதந்திரமாக்கணும்? இங்கே உள்ள விஷயத்தை அங்கே பேசுகிறது, அங்கே உள்ள விஷயத்தை இங்கே பேசுகிறது, மூட் ஆஃப் ஆகிறது. அந்த பீஷ்ம பிதாமகர் பார்த்திங்கன்னா கடைசி 4 யுத்தம் மகாபாரதத்தில் காட்டியிருக்காங்க. அவர் அவருடைய ரிசல்ட்டு தெரிஞ்சு போச்சு, இன்று கடைசி 4 யுத்தம் அப்படின்ட்டு. அப்போ அவர்கிட்ட இருந்த அடிமைகள் எல்லாருக்குமே, அடிமைகளாகட்டும், அவர் கீழே ஒர்க் பண்ணவங்க எல்லாருக்குமே அவர் எல்லாத்தையும் கிஃப்ட்டு கொடுக்குறாரு. அவங்க இன்னையிலேருந்து சொல்கிறாரு, நீங்கள் இன்னையிலேருந்து என்னுடைய சேவையிலிருந்து முக்தி அடைஞ்சிட்டீங்க. ஏன்னா ஒரு அடிமை வாழ்க்கை அப்படிங்கிறது அது மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய வாழ்க்கை கிடையாது. அதனால் சுதந்திரமாகுங்க, ஏன்னா இன்றைக்கி என்னுடைய கடைசி நாள் அப்படின்ட்டு அந்த சுதந்திரம் கொடுத்ததாக அதில் காட்டப்பட்டிருக்கு. அதனால் சுதந்திரத்தன்மையின் ஸ்திதி அப்படின்னா அதுதான் ஜீவன் முக்தி ஸ்திதி. மனசுக்கு நம்ம அடிமையாகக்கூடாது, நம்மளுடைய கர்மேந்திரியங்களுக்கு அடிமை கிடையாது, சமஸ்காரங்களுக்கு அடிமை கிடையாது, எந்த ஒரு மனிதனுடைய அடிமையாகவும் இருக்கக்கூடாது, எந்த ஒரு சூழ்நிலைக்கும் அடிமையாக இருக்கக்கூடாது. அதனால் அந்த மாதிரி தன்னைத்தானே சமர்த்தாக மாற்றணும், சக்திசாலியாக. அதனால் பாபா என்ன சொன்னார், எது பாபாவனுடைய சமஸ்காரமோ அதை தனக்குள்ளே அப்ளை பண்ணணும். தன்னுடைய சமஸ்காரமாக பாபாவுடைய சமஸ்காரத்தை மாற்றணும். எப்படி பாபா சுதந்திரமாக இருக்கிறாரோ, அப்போ அவருடைய குழந்தையாகி நம்ம கூட அவரை போல் சுதந்திரமாக இருக்கணும். குழந்தைங்க நம்ம கூட பாபாவுக்கு சமமாக சுதந்திரமாக இருக்கணும். எந்த ஒரு விதமான அடிமைத்தனமும் இருக்கக்கூடாது. இருந்தால் அதிலேருந்து நம்ம முக்தி அடைஞ்சிடணும். வாழ்க்கையை நம்ம என்ஜாய் பண்ணணும் அப்படின்னா எல்லா விதமான அடிமைத்தனத்திலேருந்தும் தன்னைத்தானே ஃப்ரீ பண்ணணும். இது 5வது கடல் முடிஞ்சுதா? இப்போ 6வது கடல் தெய்வீக குணங்களின் கடல். பாபாவுடைய சமஸ்காரம் எப்படி இருக்குது? பாபாவுடைய சமஸ்காரம் ரொம்ப தெய்வீகமானது, ரொம்பவும் ஆழமானது. நம்ம எவ்வளோக்களோ அவருடைய சமஸ்காரத்துக்குள்ளே நம்ம மூழ்கி எந்திரிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய சமஸ்காரங்கள் இன்னும் மேன்மை அடைஞ்சிட்டே இருக்கும். அதனால் பாபா சொல்கிறாங்க, உங்களுடைய சமஸ்காரங்களை நீங்கள் தெய்வீகமாக மாற்றுங்க. சமஸ்காரங்களை தெய்வீகமாக மாற்றணும் அப்படின்னா நமக்குள்ளே 3 விதமான சமஸ்காரங்களை கொண்டு வரணும். அதில் ஃபஸ்ட்டு விஷயம், எப்படி பாபாவனுடைய சமஸ்காரமோ அதே போல் தன்னுடைய சமஸ்காரத்தை மாற்றணும். எப்படி அப்பாவோ அதே போல் குழந்தைங்க இருக்குது, அப்பா போல் குழந்தைங்க வந்துடுறாங்க, அதே போல் பாபாவனுடைய சமஸ்காரத்தை நம்மளுடைய சமஸ்காரமாக மாற்றணும். ஃபஸ்ட்டு விஷயம், பாபாவனுடைய சமஸ்காரங்களை நமக்குள்ளே அடாப்ட் பண்ணணும். அந்த சமஸ்காரங்களால் தன்னைத்தானே பரிபூர்ணமாக்கணும், நிறைச்சிக்கணும். சரி, பாபாவனுடைய சமஸ்காரங்கள் என்னென்னலாம்? விஸ்வ கல்யாணகாரி, சிவபாவனை, சிவகாமனை, அனைவருக்காகவும் கருணை பாவனை, ரகம் தில், கருணை உள்ளம், தயாலு, கிருபாலு, கருணை, இரக்கம், எல்லோரும் நன்மை அடையட்டும், எல்லாருக்கும் நன்மை செய்யணும், எல்லாரையும் மீண்டும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகணும், எல்லோரைக்கும் முக்தி கொடுக்கணும். ஆனால் பாபா என்ன சொல்கிறாரு, பாபாவுடைய சமஸ்காரம் என்னவோ அந்த சமஸ்காரங்களை நமக்குள்ளே அடாப்ட் பண்ணணும், கொண்டு வரணும். அடுத்தது ஆத்மாவுடைய மூலஸ்வரூபம், ஆதி அனாதி, இந்த 2 சமஸ்காரங்களையும் நமக்குள்ளே ஃபீல் பண்ணணும், அதை கொண்டு இறக்கணும், அதை டவுன்லோட் பண்ணணும். அப்புறம் நம்மளுடைய வாழ்க்கையில் அப்ளை பண்ணணும். அதாவது ஒன்று அனாதி சுரூபத்தினுடைய சமஸ்காரம், அடுத்து இன்னொன்று ஆதி காலத்தினுடைய சமஸ்காரம். இந்த 2ஐயும் நமக்குள்ளே டவுன்லோட் பண்ணணும், அதை அப்ளை பண்ணணும். அதாவது ஃபஸ்ட்டு பாபாவுடைய சமஸ்காரத்தை நம்மளுடைய சமஸ்காரம் மாற்றணும். 2வது அனாதி காலத்தினுடைய சமஸ்காரத்தை நமக்குள்ளே டவுன்லோட் பண்ணணும். அதேமாதிரி 3வது ஆதி காலத்தினுடைய சமஸ்காரத்தை, தேவதை சமஸ்காரத்தை நமக்குள்ளே டவுன்லோட் பண்ணணும். அப்புறம் அதை அப்ளை பண்ணணும். இந்த 3 விஷயம் ஒருவேளை நீங்கள் நமக்குள்ளே அப்ளை பண்ணலை அப்படின்னா, அரை கல்பமாக நம்ம இது வரைக்கும் போயிட்டு இருந்த அந்த ராவணனுடைய சமஸ்காரம் நம்மளை முக்தி அடைய விடாமல் நம்மளை கட்டி போட்டு வச்சுருக்கோம். அதில் இந்த முக்தி அடையணும், சுதந்திரமாக இருக்கணும் அப்படின்னா பாபா சொன்னார், ஒன்று தன்னுடைய அப்பா பாபாவுனுடைய சமஸ்காரத்தை உங்களுக்குள்ளே ஃபாலோ பண்ணுங்கள்.
இல்லைன்னா ரெண்டாவது தன்னுடைய அனாதி காலத்தினுடைய சுரூபத்தை உங்களுக்கு சமஸ்காரத்தை உங்களுக்குள்ளே அப்ளை பண்ணுங்கள். இல்லைன்னா ஆதி காலத்தினுடைய சமஸ்காரத்தை உங்களுக்குள்ளே டவுன்லோட் பண்ணுங்கள். இந்த ஏழாவது கடல் யோகத்தின் கடலாக இருக்கிறார் பாபா. யோகாவுக்கு என்ன விசேஷம்? ஒரு யோகியினுடைய விசேஷம் என்ன? ஸ்டெபிள் நிலையானது, திடமான மனநிலை. வாழ்க்கையில் நிறைய மேலே கீழே அப்படின்னு இருக்குது விஷயங்கள், நிறைய பிரச்சனைகள், நிறைய விஷயங்கள் வருது. ஆனால் அதில் நம்ம பிரபாவத்தில் வரக்கூடாது. இப்படி பாபாவனுடைய ஸ்திதியை நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி பாபாவனுடைய ஸ்திதி கூட பரம யோகியினுடைய ஸ்திதியாக இருக்குது. எந்த ஒரு விஷயம் வந்தாலும் அந்த விஷயத்தில் ரியாக்ட் பண்ணுறதில்ல. அதனால் பாபா சொல்கிறாங்க, உங்களுடைய ஸ்திதியை கூட இந்த மாதிரி யோகயுக்தமாக மாற்றணும். வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயமும் வருது, சமஸ்காரத்தினுடைய மோதலினுடைய ரூபத்தில் வரலாம், இயற்கையினுடைய விஷயமா இருக்கலாம், பிரகிருதி அந்த 5 தத்துவங்களுடைய விஷயமா இருக்கலாம், இல்லை உலகத்தினுடைய எந்த ஒரு விஷயமா இருக்கலாம். நம்மளுடைய மனசை அது டிஸ்டர்ப் பண்ணலாம், அப்செட் பண்ணக்கூடிய விஷயமா இருக்கலாம். அந்த எல்லா விஷயங்கள்லேருந்தும் விடுபடுறதுக்காக என்ன பண்ணணும்? நீங்கள் யோகத்தின் கடலாக மாறணும். தன்னுடைய மனம் மற்றும் புத்தியை அந்தளவு ஸ்டெபிளாக வைக்கணும், ஸ்திரமாக வைக்கணும், உறுதியாக வைக்கணும், ஸ்ட்ராங்காக வைக்கணும். அதனால் இன்றைய முரளியிலேருந்து இந்த 7 கடல்களை நம்ம பார்த்தோம். ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம்? பிராமண பரிவாரத்தின் கடல். பிராமண பரிவாரம் கடலுக்கு சமமானது, விஷாலமானது, எல்லைக்கு அப்பாற்பட்டது. இதில் எந்த ஒரு எல்லையும் கிடையாது. ரெண்டாவது பரிவர்த்தனையின் கடல். மூணாவது அனுபவங்களின் கடல். நாலாவது ஏகாகிருதாவின் கடல், மன ஒருநிலைத்தன்மையின் கடல். அடுத்தது சுதந்திரத்தன்மையின் கடல், சுதந்திரத்தின் கடல். அடுத்து தெய்வீக சமஸ்காரங்களின் கடல். நாலாவது கடைசி யோகத்தின் கடல். இப்போ நம்ம அந்த 7 கடலில் மூழ்கி போகலாம். நான் ஆத்மா ஒருநிலை அப்படிங்கிற ஸ்ரேஷ்ட ஒரே மனநிலை என்ற சிரேஷ்டமான ஆசனத்தில் உட்கார்ந்துருக்கிறேன். ஒரு அலௌகீகமான ஒரு காட்சியை பார்க்குறேன். பரந்தாமத்திலிருந்து ஒரு அலௌகீகமான தெய்வீக ஒளி புறப்பட்டு சாகார உலகத்திற்கு நோக்கி வருகின்றது. இந்த உலகத்திற்கு வந்தவுடன் அது மெதுவாக ஒரு கடலாக மாறிவிடுகின்றது. கடலின் ரூபத்தை எடுக்கின்றது அந்த ஒளி. நாலா பக்கமும் ஒரு ஒளி, ஒரு பிரகாசத்தின் கடலாக மாறியது. நாலாபுரம், என்னை சுற்றிலும் நாலாபுரமும் ஒளியின் கடலுக்குள்ள ஒரு ஃபார்ம் ஆயிடுது. இந்த பிரகாசத்தின் கடலில் நான் ஆத்மா மற்றும் எல்லா பிராமண ஆத்மாக்களும் அங்கே தோன்றுறாங்க, பிரகட் ஆகிறாங்க, எமர்ஜ் ஆகிறாங்க. அப்புறம் பார்க்குறேன், கொஞ்சமாக நம்மளுடைய பார்வைக்கு தெரியுது, இது பிராமண ஆத்மாக்களின் கடலாக அது ஃபார்ம் ஆகுது, உருவாகுது. இது ஒளியின் கடல் அல்ல, இப்பொழுது அனைத்து பிராமண ஆத்மாக்களின் கடலாக மாறுது. நாலாபுரமும் பிராமண ஆத்மாக்கள் அனைவரும் ஒரு கடல் ரூபத்தில் அங்கு உருவாகி காட்சி அளிக்கிறார்கள். அனைத்து ஆத்மாக்களும், பிராமண ஆத்மாக்களும் இந்த ஒரு கடலின் அலைகளாக உருவாகிறார்கள். அனைத்து பிராமண ஆத்மாக்களின் நெற்றியிலும் தெய்வீகமான ஒளி பிரகாசித்து கொண்டிருக்கின்றது, மின்னிக் கொண்டிருக்கின்றது. அந்த தெய்வீக ஜோதியிலிருந்து பிரகாசம் பரவுது. அது முழு உலகத்திலையும் பரவிட்டு முழு உலகத்தையும் அது மாற்றம் செய்கின்றது, பரிவர்த்தனை செய்கின்றது. அந்த ஒளி எங்கெல்லாம் செல்கிறதோ அங்குள்ள மனிதர்களின் உள்மன உணர்வை, விருத்தியை மாற்றம் செய்கின்றது. அனைவரின் பாவனைகளையும் உயர்வாக மாற்றுகிறது. தெய்வீக அலௌகீக பிரகாசம் முழு இயற்கையுமே மாற்றிவிடுகின்றது. இயற்கையை 5 தத்துவங்களையும் சிரேஷ்டமாகவும் சக்தி நிறைந்ததாகவும் மாற்றிவிடுகின்றது.
நான் ஆத்மா இந்த அனுபவத்தின் கடலில் மூழ்கி கொண்டிருக்கின்றேன். இந்த கடலில் இன்னும் ஆழமாக நான் மூழ்க ஆரம்பிக்கிறேன். நான் இப்பொழுது ரொம்ப ஆழமான ஆனந்தத்தை அனுபவம் பண்ணிகிட்ருக்கிறேன். இந்த கடலில் எவ்வளோ ஆழம் இருக்குது, எவ்வளவு சாந்தம் இருக்கின்றது, அமைதி நிறைந்திருக்கிறது, எவ்வளவு ஆனந்தம், ஆனந்தமே ஆனந்தம். இப்பொழுது என்னுடைய மனம் முற்றிலுமாக சாந்தமாகிவிட்டது. மனமானது ஒரு நிலை சக்தியில் என்னுடைய மன ஒரு நிலை அங்கு நிலை பெறுகிறது. நான் ஆத்மா, என்னை நானே சமர்த்த ஆத்மாவாக அனைத்து அனுபவங்களின் அதிகாரி ஆத்மாவாக அனுபவம் பண்ணுறேன். சக்திசாலி ஆத்மாவாகவும் என்னை நான் அனுபவம் பண்ணுறேன். நான் என்ன நினைக்கின்றனோ அதை என்னால் செய்ய முடியும். என்னுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய அனைத்து குழப்பங்களாகட்டும், சூழ்நிலைகளாகட்டும், பிரச்சனைகளாகட்டும், அனைத்தையும் எதிர்கொள்ளும் சக்தி என்னுள் இப்பொழுது உள்ளது. நான் ஆத்மா தெய்வீகமான சமஸ்காரங்களின் கடலில் நீந்தி கொண்டிருக்கின்றேன். கடலில் நீச்சல் அடிச்சிட்ருக்கிறேன். இந்த கடலில் நான் நீந்தியவாறு மன ஒருநிலையின் அனுபவத்தை செய்கிறேன். என் மனசு இப்போ ஒரு நிலையில் இருக்குது. என்னுடைய மனம் இப்பொழுது அலௌகிக சக்திகளால் நிறைஞ்சிருக்கு. என்னுடைய புத்தியானது ஈஸ்வரிய ஞானத்தினால் சக்தி நிறைந்திருக்கின்றது, சக்தி பெற்றுவிட்டது. என்னுடைய சமஸ்காரம் ஈஸ்வரிய சமஸ்காரத்தினால் நிறைந்து விட்டது. நான் ஆத்மா ஒரு செகண்டில் எங்கு வேண்டுமானாலும் செல்ல முடியும். எந்த சுரூபத்தை நான் அனுபவம் செய்யணும்னு நினைக்கிறேனோ அந்த சுரூபத்தை என்னால் அனுபவம் பண்ண முடியும். நான் அனுபவங்களின் அத்தாரிட்டி, அனுபவங்களின் அதிகாரத்தன்மை பெற்றவனாக விளங்குகிறேன், நிலை பெற்றிருக்கின்றேன். வெற்றியின் அவதாரமாக இருக்கிறேன். ஓம் சாந்தி. पूर्णमनपूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णश पूर्णमादाय पूर्णमावावशिष्यते.